நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதங்களை உள்ளடக்கிய கோயில் ராமகிரி வாலீஸ்வரர் கோயில், மரகதாம்பிகை சமேத வாலீஸ்வரர். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியை இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழிய. ஆக்சுவலாக இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, சித்தூர் மாவட்டத்தில், ஆந்திர பிரதேஷில் பிச்சாட்டூர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். ஆக்சுவலாக நாகலாபுரம் தாண்டி இந்த கோயில் பயணம் பண்ணி போனோம். நாகலாபுரம் நம்ம சொல்லிட்டோன்னா திருப்பதி போகிற வழி, அதனால் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். பட் இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, பைரவருடைய வழிபாடு, அதுவும் அஷ்டமி நாட்களில், அது 2 வளர்பிறையும் சரி தேய்பிறையும் சரி, இந்த 2 நாட்களில் பைரவருடைய வழிபாடு அப்படின்றது பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அப்படின்னா ராமகிரி வாலீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு பேர் வாலீஸ்வரர்னு இருந்தாலும், ஆனால் இங்கே பிரதானமான வழிபாடு அப்படின்றது, பிரதானமான தெய்வம் அப்படின்றது நம்மளுடைய பைரவர் தான். கால பைரவர், அஷ்ட பைரவர். ரொம்ப சிறப்பு பெற்ற கோயில். இது ஒரு 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கோயில். பல்லவர்களால் கட்டப்பட்டதுன்னு சொன்னாலும் சோழர்களால் தான் அது பெருசாக வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லலாம். மொட்டை கோபுரம் உண்டு நுழைவில். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய குளம் ரொம்ப ரொம்ப விசேஷமான குளம். நந்தி தீர்த்தம்னு அழைக்கப்படுகின்றது. வருடத்தில் 365 நாளும் நந்தி வாயிலிருந்து நீர் ஊற்று வருவது போல வடிவமைக்கப்பட்டது. இந்த சிறப்பு எல்லாமே சோழர்களுக்கு தான் போய் சேரும். அந்த வகையில் இந்த தீர்த்தம் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு நீர். அதை பருகிறவங்களுக்கு நிச்சயமாக அனைத்து தேவைகளும் அனைத்து உபாதைகளும் விட்டு விழுவதாகவும் ஐதீகம் உண்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பைரவர் வழிபாடு, அதுவும் கால பைரவர் வழிபாடு அப்படின்றது சிறப்பு எண்ணிக்கை அப்படின்னா அஷ்டமி நாட்களில், தேய்பிரை அஷ்டமிக்கு இந்த கோயில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தால் தான் போக முடியும். எல்லாராலையும் போகிறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது. அந்த வகையில் இந்த கோயில் உள்ளே நீங்கள் அந்த மொட்டை கோபுரம் நுழைந்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா, முதல்ல நமக்கு சன்னதியாக தென்படுறது பைரவருடைய சன்னதி தான். சுற்றி அஷ்ட பைரவர்களும் இருப்பாங்க. அதுக்கு நேர் எதிர பைரவருக்கு எதுக்கு அவருடைய வாகனமான நாய், அதற்கும் ஒரு சின்ன சிற்பம் வடிவமைக்கப்பட்டு இருக்கும். தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இந்த கோயிலில் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக உங்களுடைய தேவைகள், உங்களுடைய இடர்பாடுகள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விட்டு விலகுவதாக ஐதீகம் உண்டு. அதுக்கப்புறமா தான் பைரவரை கடந்து போனால் தான் நம்ம வாலீஸ்வரரை சேவிக்க முடியும். அதே போல் மரகதாம்பிகை தாயாரையும் சேவிக்க முடியும். மற்ற ஈஸ்வரன் கோயில் மாதிரி மற்ற அனைத்து விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு எல்லாருமே இங்கே நம்ம பார்க்கலாம். இது வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய ஒரு கோயில். நமக்கு இந்த தீர்த்தம் நான் ஏற்கனவே சொன்ன அந்த நந்தி தீர்த்தம் ரொம்ப விசேஷமான தீர்த்தம். இங்கே மக்களே பயன்படுத்துகின்ற ஒரு நீராகவும் இது அமைந்திருக்கு. இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, அதில் தான் இந்த கோயிலுடைய சூட்சமே அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக லக்ஷ்மணனுடைய சாப விமோச்சனம் தீர்க்கணும் அப்படின்றதுக்காக ராமர் ஆஞ்சநேயரை கூப்பிட்டு, அனுமனை கூப்பிட்டு காசிலிருந்து லிங்கத்தை எடுத்து வருமாறு சொல்லுவார். அதை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்றதுக்காக ராமர்கிட்ட கட்டளையின்படி ஆஞ்சநேயர் காசி சென்று ஒரு லிங்கத்தை எடுத்துகிட்டு வருவார். அந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு வரும்போது அவருக்கு இந்த இடத்துல, அதாவது ராமகிரி, நம்ம இன்றைக்கி இந்த கோயில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அவர் கையை, அந்த லிங்கத்தை நம்ம கீழே வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கையிலேயே வச்சுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு தாகம் ஏற்படும். அந்த தாகத்தை உண்டாக்கினவரும் பைரவர் தான். அதற்காக அந்த லிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்றது நினைத்ததும் கால பைரவர் தான். அதனால தான் இன்றைக்கும் பைரவருடைய ஒரு பிரதானமான ஒரு கோவிலாக இன்றைக்கி விளங்குறது ராமகிரி வாலீஸ்வரர் கோயில். அவர் சூரிய பகவானிடம் வேண்டி பைரவர் ஆஞ்சநேயர் அனுமார் கொண்டு வருகின்ற அந்த லிங்கத்தை இங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவருக்கு சூரிய பகவானிடம் வேண்டி வெப்பத்தை, உஷ்ணத்தை அதிகரித்து அவருக்கு தண்ணீருடைய தேவையை உண்டாக்கி இந்த
லிங்கத்தை இங்கே வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறார். அதுவும் எப்படி அப்படின்னா, அவர் வந்து ஆஞ்சநேயர் கொண்டு வருகின்ற அந்த லிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது, கை மாற்றி வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, தனக்கு தாகத்தை தீர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அங்கு ஒரு சிறுவனாக பைரவர், மாடு மேய்க்கும் சிறுவனாக பைரவர் அங்கே தோன்றி அவரிடம் இந்த லிங்கத்தை கொடுக்கிறார். இதை பாற்றுக்கொள், நான் போய் வந்து என்னுடைய தாகத்தை தீர்த்து விட்டு வருகிறேன் அப்படின்னு போய் அவர் தண்ணி குடிச்சிட்டு வந்து பார்க்குறார். ஆனால் அந்த பையன் வந்து அந்த லிங்கத்தை அங்கே வச்சுட்டு மறைஞ்சு போயிடுறான். அந்த க்ஷணமே அவருக்கு அது தோன்றி வந்தவர் பைரவர் என்று தெரிந்து, இருந்தாலும் தன்னுடைய பலத்தினால் அந்த லிங்கத்தை எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறார். ஆஞ்சநேயருடைய பலம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் அது முடியாமல் போயிடுது. உடனே தன்னுடைய வாளையும் சுற்றி அந்த லிங்கத்தை அந்த இடத்திலிருந்து எடுக்க முற்படுகிறார். ஆனால் அது சாத்தியம் இல்லாததால் அவர் அந்த லிங்கத்தை அங்கேயே விட்டு மற்றொரு லிங்கத்தை கொண்டு வந்து காசியில் ராமரிடம் ஒப்படைக்கிறார். இதுதான் வந்து அந்த கோயிலுடைய வரலாறு. இது எல்லாமே பைரவருடைய சிருஷ்டியின்படியும் அவருடைய ஆசையின்படியும் இந்த கோவில் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. ஆகையால் தான் பைரவருக்கு இன்றைக்கும் அங்கே தேய்பிரை அஷ்டமி அப்படின்னாலே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கும் இந்த கோவிலில் பிரதோஷ வழிபாடு அப்படின்றது வந்து ரொம்ப விமர்சையாக கிடையாது. முக்கியம் அப்படின்னா பைரவருடைய வழிபாடு தான். ஜெனரலாக எப்பேற்பட்ட காலகட்டங்கள் இருந்தாலும் ஒருவருக்கு கால பைரவரை நீங்கள் பிடித்து ஒரு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னும்போது, அதுவும் அஷ்டமி நாட்களில் தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக வெற்றி அப்படின்றது உறுதி அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில் ஒவ்வொருவரும் அவசியம் சேவிக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன அந்த பிச்சாட்டூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய சித்தூர் மாவட்டத்தில் ஆந்திர பிரதேஷில் இந்த வாலீஸ்வரர் கோயில், ராமகிரின்னு அழைக்கப்படுகின்ற வாலீஸ்வரர் கோயில், அந்த நந்தியின் வாயில் இன்றைக்கும் 365 நாளும் நீர் அப்படின்றது கொட்டி கொண்டே இருக்கும். அந்த வகையில் மலையிலிருந்து வரக்கூடிய நீர் சுவையாகவும் ஒரு நிவாரணியாகவும் இருக்கக்கூடிய அந்த நீரை நீங்கள் பருகிறீங்க அப்படின்னும்போது உங்களுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல, உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவிகளே சரணம் சரணம் சரணம்.